துறந்தா வணங்காத ஒருத்தனை பார்த்தா எனக்கு தெரியாதா? தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. அவனை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ராயா போய் என்ன சொன்ன? தப்புன்னு கேஸை வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன் சார். வெற்றி, கொஞ்சம் வேகமா போங்க வெற்றி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத சுந்தரி, தமிழை கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெற்றி அவ சின்ன பொண்ணு வெற்றி, அவ பசியை கூட தாங்க மாட்டா. என்ன செய்யறாளோ எப்போ சாப்பிட்டாலும் ஒண்ணுமே தெரியல. அவன் குழந்தை மேல அவ்வளவு பாசமா இருக்கிற மாதிரி காட்டினானே, நான் கூட உண்மை நம்பின சுந்தரி. அவனுக்கும் உனக்கும் உள்ள உறவு முறை தெரிஞ்சப்ப கூட குழந்தைக்காக தான் வந்திருக்கான்னு நினைச்சேன். அவனுக்கு குழந்தை மேல கொஞ்சம் கூட பாசமே கிடையாது. அவனுக்கும் எனக்கும் தானே பிரச்சனை. என்ன பழி வாங்குறதுக்காக தான் குழந்தை மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சான். என்ன சுந்தரி சொல்ற? உன்னை எதுக்கு பழி வாங்கணும்? வெற்றி, இது ஒரு பெரிய கதை வெற்றி. தமிழோட அம்மா அனு மேல ரொம்ப பாசமா இருந்தான். ஆனா அனு அவனை நம்பாம அவங்க இறக்குறதுக்கு முன்னாடியே குழந்தைய ஏன் கிட்ட கொடுத்துட்டு அவன் கிட்ட கொடுத்துறாதன்னு சொல்லிட்டாங்க. அது அவனால தாங்க முடியாம தான் என் மேல கோவமா இருக்கான். நான் நிம்மதியா இருக்க கூடாதுன்னு நினைச்சு அவன் என்ன தேடி வந்தானே தவிர தமிழை தேடிலாம் வரவே இல்லை. அப்புறம் எதுக்கு இப்ப குழந்தைய தூக்கிட்டு போறான்? ஐயோ, சண்டேல அவன் குழந்தைய வெளியே தூக்கிட்டு போலான்னு இருந்தான். அவன் என் மேல ரொம்ப கோவமா தானே இருந்தான். அதுதான் தமிழ் மேல அவன் காட்டினான். அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு வேற வழி தெரியாம அனு மேடம் உயிரோட தான் இருக்காங்கன்னு ஒரு பொய்யை சொல்லிட்டேன். சுந்தரி, எந்த நேரத்துல எப்படிப்பட்ட பொய் நீ சொல்லிருக்க? அப்படி சொல்லலாமா? வெற்றி, எனக்கு அந்த நேரத்துல வேற வழி தெரியல வெற்றி. தமிழ் அவன் கிட்ட இருந்து வாங்கணும், அதனாலதான் நான் அந்த மாதிரி சொன்னேன். ஆனா நான் அந்த மாதிரி சொல்லிருக்க கூடாதுதான். நான் பண்ணது தப்புதான். நான் அந்த மாதிரி சொல்லிருக்க கூடாது. சுந்தரி, விடு, டென்ஷன் ஆகாத, பொறுமையா இரு. அந்த சூழ்நிலையில நீ சொன்னது ஒன்றும் தப்பு இல்ல. நாம தான் இப்ப போலீஸ் கிட்ட எல்லா செக் போஸ்ட்லயும் செக் பண்ண சொல்லிருக்கோம்ல. அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. எப்படியும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படியும் மாட்டுவான். ஐயோ வெற்றி, அங்க பாருங்க, ஒரு கருப்பு கலர் கார் நிக்குது. வெற்றி, அங்க நிக்குது பாருங்க. வெற்றி, இது கார்த்திகோட கார் தான். அங்க இருக்கிற செக் போஸ்ட பார்த்து இங்கே எங்கேயாவது போயிருக்கணும் வெற்றி. இந்த காட்டுக்குள்ள எப்படி? சுந்தரி, அவன் இப்பதான் உள்ள போயிருக்கணும். ரொம்ப நேரம் கார் இங்க நின்று இருந்தா போலீஸ் வந்திருப்பாங்க. ஆனா போலீஸ் இன்னும் இந்த காரை பார்க்கலன்னு நினைக்கிறேன். வா, போய் காட்டுக்குள்ள தேடலாம். தமிழ், 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 தமிழ். வெற்றி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அவனை காணோம். எனக்கு என்னமோ பயமா இருக்கு வெற்றி. நம்ம போலீஸை வர சொல்லலாமா? இன்னும் கொஞ்ச தூரம் போய் பார்க்கலாம் சுந்தரி. இல்லைன்னா கண்டிப்பா வர சொல்லிடலாம். வா. தமிழ், எவ்வளவு திமிரா உட்கார்ந்திருக்கான் வெற்றி. தமிழ் எங்கடா? எங்கடா தமிழ்? தமிழ் எங்க? என்ன சுந்தரி, நான் உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? உன்னை இங்க வர வைக்க தான் நான் தமிழை தூக்கிட்டு வந்தேன். தமிழ், தமிழுக்காக வேகமா வர மாட்டியா? பாவம் தமிழ் காலையில சாப்பிட்டது.
கொன்னுட்டேன்டி. சுந்தரி, ஓவரா நடிக்காத அந்த ஷாக்கான மாதிரிலான்னு. உனக்கு தெரியும் நான் எதுக்கு தமிழ் இங்க தூக்கிட்டு வந்தேன். ஒழுங்கா அணு எங்க இருக்கான்னு சொல்லிடு. நிஜமா எனக்கு தெரியாது. நான் உனக்கு செஞ்சதெல்லாம் தப்புதான், அதுக்காக உன் காலில் வேணாலும் விழற. ஆனா தயவு செஞ்சு அணு எங்க இருக்கான்னு சொல்லிடு. அனு மேடம் செத்து போயிட்டாங்க. சுந்தரி, போய் சொல்லாத. உனக்கு போய் பேசவே தெரியாது. உனக்கு அணு எங்க இருக்கான்னு தெரியும், சொல்லு. அனு மேடம் இல்ல. இங்க பாரு, போய் சொல்லாத. எனக்கு அணுவை எவ்வளவு பிடிக்கணும் உனக்கு தெரியும்ல. நான் அவனுக்கா உயிரை கொடுப்பேன். தயவு செஞ்சு சொல்லிடு, அணு எங்க இருக்கான்னு சொல்லிடு. அணு என்ன பார்க்க வேண்டாம், நான் போய் அணுவை ஒரு ஓரமான பார்த்துட்டு வந்துடுறேன். சொல்லு சுந்தரி. அனு மேடம் செத்துட்டாங்க கார்த்திக். உனக்கு ஒரு தடவை சொல்ல புரியாதா? என் பொண்ணு எங்கன்னு சொல்லு. தமிழ், தமிழ், போய் சொல்லாத. என் அணு உயிரோட தான் இருக்கா, சொல்லு. அணு எங்க? தமிழ் எங்க? அணு எங்க? அனு மேடம் செத்துட்டாங்கடா. என் பொண்ணு எங்கடா? அப்ப தமிழும் செத்துட்டா. என்ன சொன்ன? எங்கடா தமிழ்? தமிழ் எங்கடா? சொல்லுடா. பாரு, சொல்லு. உன்னை உயிரோடவே விட மாட்டேன். எவ்வளவு தைரியம் உனக்கு? என் பொண்ணு எங்கடா? உனக்கு ஒரு நிமிஷத்துல எவ்வளவு கோவம் வருது, அதே மாதிரி தாண்டி எனக்கும் கோவம் வரும். என் அணு செத்துட்டான்னு சொல்ற, இப்ப சொல்லு. அணு எங்க? என் பொண்ணுக்கு என்னடா ஆச்சு? என் அணு எங்க இருக்கான்னு சொல்லு. நான் தமிழ் எங்க இருக்கான்னு சொல்றேன். டேய், ஒழுங்கா சொல்லுடா. அவ குழந்தைடா. உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு புரியுதுடி. என் அணு எங்க இருக்கான்னு சொல்லு, அப்பதான் சொல்லுவேன். அனு மேடம் உயிரோட இல்லடா. ஐயோ, அன்னைக்கு நான் போய் சொன்னேன்டா. இல்ல இப்பதான் நீ போய் சொல்ற. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. என் குழந்தைய கொன்றா. இல்ல, நான் அவனை கொன்றுவேன். சொல்லுடா. என் தமிழ் எங்க? சொல்லுடா. என் தமிழ் எங்கடா? தமிழ், சுந்தரி, தமிழ் எங்க இருக்கா? சீக்கிரமா. தமிழ். ஏய், தமிழ், 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 எழுந்திரு. தமிழ், 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 ஐயோ, தமிழ், 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 பாரு. தமிழ். ஏய்,